எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பொங்கல் காய் குழம்பு செய்ய போறோங்க. கிராமத்து முறையில் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காய் குழம்புக்கு முதல்ல நம்ம துவரம் பருப்பு அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட பாசிப்பருப்பு கழுவி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இது கூட கழுவி வச்சிருக்க பச்சை பட்டாணி, பச்சை மொச்சை இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்துக்கூடையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாங்க. நம்ம வேக வச்ச பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இது கூட தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாங்க. இது ஒரு கொதி வந்தோன்னா நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 15 வகையான நாட்டு காய்கறி, அது கூட விருப்பமான காய்கறிகளை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கோங்க. அதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கலாம். காய் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டுங்க. நம்ம அந்த நேரத்தில் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4-5 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு பிஞ்ச் வெந்தயம், கொஞ்சமாக மிளகு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. மசாலா ஓரளவு வறுப்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மூடி திருவண்ண தேங்காய் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை இறக்கி நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். காய் கூட கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். காய் நல்லா ஓரளவு வெந்து வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா கொதிச்சு ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்போ குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிப்புக்கு கடுகு, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு பிஞ்சு வெந்தயம் எடுத்துருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குழம்பு கூட தாளிப்பை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான பொங்கல் காய் குழம்பு கிராமத்து முறையில் ரெடி ஆகிட்டுங்க. இது கூட மல்லி இலை சேர்த்து இறக்கி நம்ம பரிமாறிக்கலாம்.